வணக்கம் மாணவர்களே. நாம இந்த வீடியோவுல பின்னங்களை பெருக்குதல் அதுல சலவைத்தூள் கணக்கு பார்க்க போறோம். கேள்வி பாருங்க. மீனாவிடம் ஒரு கிண்ணத்தில் 2/3 பங்கு சலவைத்தூள் உள்ளது. அவள் வெள்ளிக்கிழமை அதில் 1/2 பங்கு சலவைத்தூளை தனது போர்வைகளை துவைப்பதற்கு பயன்படுத்தி விட்டாள். அவளிடம் மீதமிருக்கும் சலவைத்தூளின் அளவு என்ன? நாம 2/3 பங்கிலிருந்து 1/2 பங்க எடுக்க போறோம். அல்லது 1/2ஆல 2/3 பெருக்குவோம். இதுல எந்த விடைகள்லாம் சரியா இருக்கு, பொருந்துதுன்னு பார்க்கலாம். நாம 2/3 1/2ஆல பெருக்கணும். இங்க பாருங்க, இங்க 2/3 இருந்து 1/2 கழிச்சிருக்காங்க. அதனால இது தவறு. அடுத்து இதுல பாருங்க, 1/3 பங்கு தான் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா 2/3 1/2ஆல பெருக்குறாங்க. இதத்தான் நாம செய்யணும் இல்லையா? நாம 2/3ல அரை பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, தொகுதியை பெருக்குவோம். 2 பெருக்கல் 1. பகுதியை பெருக்கணும்னா 3 பெருக்கல் 2. என்ன கிடைச்சிருக்கு? 2/6. அதாவது மீனா 2/6 பங்கு சலவைத்தூளை பயன்படுத்தினா. இதை இன்னும் சுருக்கணும்னா நமக்கு 1/3 கிடைக்கும். அதனால இது சரியான விடை. அடுத்த விடைக்கு வாங்க. இந்த விடையில 1/6 கிண்ணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம 1/3 கிண்ணம் தான் சரியான விடைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதனால இது தவறான விடை. இங்க பாருங்க, இங்க 1/3 கிண்ணம்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா 2/3 அவங்க 1/3 கூட்டல் 1/3ன்னு பிரிச்சிருக்காங்க. அதனால 2/3ல பாதி எவ்வளவு? 1/3. இதுவும் சரியான விடை. பொருத்தமான விடையை பெறதுக்கு நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. இங்க மீனா கிட்ட 1/3 பங்கு சோப்புத்தூள் மீதம் இருக்கிறது. சரியான விடை. மீனா 1/3 கிண்ணம் சோப்புத்தூளை பயன்படுத்திட்டா. 1/3 பங்கு சோப்புத்தூள் மீதம் இருக்குது. ஆன்சர் சரியானு பார்க்கலாம். சரியான விடை. நன்றி மாணவர்களே.